மக்களே, இப்ப கடவுளோட தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா என்ன நடக்குங்களா? நீங்க போற எல்லா இடத்துலயும் உங்களுக்கு உயர்வு வருங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா தெரியுங்க. யோசேப்பு அவங்க அப்பா வீட்ல இருந்தாரு. அப்படித்தானேங்க? அவங்க அப்பா வீட்ல அவன் ஆசீர்வாதமா இருந்தான். அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, அவங்க சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் அவனுக்கு கிடைத்தது நல்ல ராஜகுமாரர்கள் போடக்கூடிய ட்ரெஸ் கிடைச்சிச்சு. அவங்க அப்பா அவனை என்ன தெரியுமா நினைச்சாரு? அவனை தன்னோட குடும்பத்துக்கே அவனை ஒரு அதிகாரியா மாற்றணும்னு நினைச்சாங்க. அதுக்கடுத்து அவனோட சகோதரர்கள் பொறாமை நிமித்தம் அவனை போத்திப்பார் இஸ்மவேல்கிட்ட விற்க அங்கேருந்து அவன் அடிமையாக போய் ஒரு போத்திப்பார்னு ஒருத்தோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோடனையும் கடவுளோட தயவு அவன் மேலே இருந்ததுனால அங்கே என்ன தெரியுங்களா நடந்துச்சு? அந்த வீட்டுக்கே விசாரணைக்காரனாக அவன் மாறிட்டாங்க. அடிமை எங்கேயாவது அப்படி மாற முடியுமாங்க? பாருங்க, ஒரு அடிமை அந்த வீட்டுக்கு விசாரணைக்காரனாக இருந்தானா, அந்த போத்திப்பார் அந்த வீட்டு காரியங்களை குறித்து எதை குறித்து அவன் கிட்ட விசாரிக்கவே மாட்டாரான். அவன் செய்தா சரின்னு சொல்லி கண்ணை மூடி கையெழுத்து போடுவாராம். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவனா அவன் மாறினானாங்க. அதுக்கடுத்து அவன் அங்கேருந்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுறான். அப்படித்தானங்க? சிறைச்சாலைக்கு போனோடனையும் எங்க சிறைச்சாலையில போய் ஒரு அடிமை இருக்காரு. எப்படிங்க சிறைச்சாலை அதிகாரியா, அதாவது சிறைச்சாலை கைதிகளை விசாரிக்கக்கூடிய ஒரு தலைவரா மாற முடியும்? அங்கேயும் போய் கடவுளோட தயவு அவன் மேல இருந்ததுனால அங்க சிறைச்சாலை கைதிகளெல்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு ஆளாவே மாறுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த தயவு இவனுக்கு எப்படிங்க கிடைச்சிச்சு? கடவுள் தாங்க. கடவுள் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்க போகிற எல்லா இடத்துலயும் அந்த தயவு அவங்கள உயர்த்துமாங்க. அவன் போன அவங்க அப்பா வீட்டை தவிர மீதி போன எல்லா இடத்துலயும் அவன் அடிமையாக, அதாவதுங்க, நான் அடிமைனா என்னங்க, நமக்குன்னு எந்த ஒரு உரிமையும் இல்லாதது தானங்க. அப்படி ஒரு இடத்துல அவன் இருந்தா கூட கடவுள் அவன் மேல வச்ச தயவு அவனை ஒரு பெரிய ஒரு உயர்வுக்குள்ள கொண்டு போகுச்சுங்க. அதே போலதாங்க இன்னைக்கும் கடவுள் அவன் மேல நிறைய தயவு வச்சிருக்காரு. அவர் உங்களை நேசிக்கிறார். ஆனா நீங்க அவரோட பிள்ளையா மாறி அதை நீங்க நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் அந்த தயவு உங்க வாழ்க்கையில வெளிப்படுறத நீங்க பாப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.